Hi guys, welcome back to our Riya creation. நீங்கள் இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோ தான் வந்துட்டு அலைட் மோஷனில் மேக் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லையும் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபெக்டோட ப்ரீசெட்டை வந்துட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் பீட் மார்க் ப்ராஜெக்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு எப்படி அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்துட்டு ரெட் மார்க்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஜஸ்ட் இந்த பீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு எஃபோர்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி வந்துட்டு நான் ரெட் மார்க்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் ஜஸ்ட்டு இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டா போதும். தென் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 டைலாக் வரும். அந்த 2 டைலாக்குமே நான் டைப் பண்ணி வச்சுருப்பேன். தென் இந்த டைலாக்ல இருக்க ஃபாண்ட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். தென் இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். இந்த இமேஜஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல்ஸோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இமேஜஸ் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட இமேஜஸ் வச்சு கூட நீங்கள் இந்த எடிட் பண்ணலாம். தென் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கரெக்டாக வந்துட்டு 2.20 செகண்ட்லேருந்து இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டரில் வந்துட்டு இமேஜஸ் வச்சுருக்கீங்களோ தென் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும் கார்னரில், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்க்ரீனில் வந்துட்டு ஃபிட் ஆகிடும். இன்னும் வந்து ஸ்க்ரீனில் ஃபிட் பண்ணோம் அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு 3rd ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்க நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இமேஜஸ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். 3rd ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் வச்சுருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் இமேஜ்க்கு நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரி வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். எண்டு வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு எந்த வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு புரியணுன்றதுக்காக வந்துட்டு எல்லா இமேஜஸ்மே வந்துட்டு ஆட் பண்ணி காமிச்சேன். ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு நீங்களும் வந்துட்டு எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் வந்துட்டு டெக்ஸ்ட்டோட எஃபர்ட் கொடுத்துருப்பேன். தென் வந்துட்டு 2 எஃபர்ட்ஸ் வந்துட்டு இமேஜ்க்கு வந்துட்டு கொடுத்துருப்பேன். தென் வந்துட்டு சிசி கொடுத்துருப்பேன். ஸோ இந்த ஷேக் எஃபெக்ட்டில் வந்துட்டு இதெல்லாம் தான் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு டைலாக்கோட எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ரியா கிரியேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அந்த டெக்ஸ்ட்டை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி எஃபர்ட்ஸ் இருக்கும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ வந்துட்டு பீட் மார்க் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் வந்துட்டு 2 டைலாக் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஃபர்ட்ஸில் போனீங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. தென் செகண்டில் இருக்க டைலாக்கும் கிளிக் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்துட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ 2 டெக்ஸ்ட்டுக்குமே வந்துட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அகைன் ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு 2 எஃபர்ட் வந்துட்டு இமேஜில் கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டில் இருக்க இமேஜை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் காமிக்கும். அதில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எஃபர்ட் மட்டும் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். 2.20 செகண்ட்லேருந்து நமக்கு இமேஜஸ் வருது. ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எதுக்கெலாம் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் வந்துட்டு எந்த இமேஜஸ்க்கு நம்ம எந்த எஃபர்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணுறது அப்படின்ட்டு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, இப்போ வந்துட்டு எண்ட் வரைக்கும் வந்துட்டு இமேஜஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு எதில் பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்க இமேஜஸில் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்குது, அதுக்கு அடுத்து 3 இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்குது இல்லையா. எந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக கொடுத்துருக்கணும் அந்த இமேஜஸ்க்கெலாம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்குது, இதில் பேஸ்ட் பண்ணியாச்சு. தென் அதுக்கு அடுத்து வந்துட்டு 3 இமேஜ் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக கொடுத்துருப்பேன், அதில் பேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கு அடுத்து வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்கும், அதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டியூரேஷன் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக இருக்க இமேஜஸ் தெரியும் இல்லையா, ஸோ அதிலலாம் மட்டும்தான் பேஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. தென் டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வரும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு டைமிங்ஸ் வந்துட்டு நான் சொன்னேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ டியூரேஷன் அதிகமாக லாஸ்ட்டில் வந்துட்டு ஒரு 4 ஃபோட்டோஸ் வந்துட்டு கண்டினியூஸாக வரும், அதுக்கு வந்துட்டு அப்படியே ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்குலாம் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ண போகிறோம். ஃபஸ்ட் எஃபர்ட் வந்து நம்ம காப்பி பண்ணிட்டோம் இல்லையா, செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த செகண்டில் இருக்க இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட்லாம் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் எதில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேலன்ஸ் வந்துட்டு எம்டியாக இருக்க இமேஜஸில் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோட இன்ஸ்டா ஐடி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் எஃபர்ட்டும் வந்துட்டு நம்ம லைனாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம். அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்துட்டு சிசி வந்துட்டு கொடுத்துருப்பேன். அந்த 2 ரெக்டாங்கிள் ஷேப்பையும் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஐ மார்க் இருக்கும், அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா காப்பி 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ராஜெக்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சிசி தான் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல வந்து நமக்கு இமேஜஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்துட்டு 2.20லேருந்து நமக்கு இமேஜஸ் ஸ்டார்ட் ஆகுது. நீ எதில் காப்பி பண்ணிங்களோ அதே பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் 2 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். அகைன் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோட எண்டு வரைக்கும் வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க.
ஓகே, ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட்டனில் போய் ஸ்க்ரீன் என்ற ஆப்ஷனை வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பிளாக் கலர்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணியாச்சு. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதில் போயிட்டு ரெசல்யூஷன் வந்துட்டு 1080 செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு 30 செட் பண்ணிவிட்டு குவாலிட்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் ரெகுலராக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.